பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை வந்துட்டு எப்படி சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனை எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கடவுந்து பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 பச்சை மிளகா வந்துட்டு போட்டிருக்கேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணாட்டி அதை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு அது கரைஞ்சிரும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கடைசியில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ரவை போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு சால்ட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். அப்போது மொத்தம் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் வந்துட்டு பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பால் வாசம் வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே ஒரு டம்ளர் பால் ஊற்றுறதுனால அது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்மெல்லு வராது. ஏன்னா நம்ம காய்ச்சி தானே ஊற்றுறோம், அதனால் அந்த ஸ்மெல்லு வராது. பிடிக்காதவங்க நீங்கள் 7 டம்ளர் வெறும் தண்ணி கூடமே ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு உள்ளே போட்டுடலாம். ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்த பால் ஊற்றிருக்கறனால இதை தண்ணி வத்துற வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் இடையிலையும் 2 டைம் வந்துட்டு கிண்டி விட்டுருந்தேன். இந்த லைட்டாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்துட்டு வைக்கணும். தண்ணி வத்திருச்சுன்னா நான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம இது கூட வந்துட்டு ஒரு துவையல் மாதிரியோ சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கிரேவி தான் வச்சு டேஸ்ட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்லாம். கோதுமை ரவை வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒன்று தான். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.